ஃபேமிலி டைம் டேபிள் உண்மையிலேயே கஷ்டம் தான். 3, 2, 1 சிங்கி. இந்த காம்பினேஷன் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஹாரி சாக்ஸ் கழட்டிங்க அங்க போட்டீங்க. ஏன் அது போட்டு அங்க இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை இருக்கு? நேத்து தான் நான் அந்த சாக்ஸை எடுத்து போட்டேன், திரும்பவும் இன்னைக்கு போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன். இதுல என்ன இருக்கு? 2 நாளா ஒரே சாக்ஸையா போட்டுக்கிட்டு இருப்பீங்க நீங்க. ஒரு நாள் போட்டாலே உலக ஸ்மெல்லா இருக்கும், இதுல 2 நாள் வேறயா? சபா காலையில எழுந்திருச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் 16 மணி நேரம் ஒரு சாக்ஸை நம்ம போட்டுக்கலாம். ஆனா நேத்திக்கு இந்த சாக்ஸை நான் ஒரே 1 மணி நேரம் தான் போட்டிருந்தேன். இன்னும் 15 மணி நேரம் போட்டுக்கலாம். அதுல தப்பே இல்ல. அது இல்லாம இதுல ஸ்மெல்லும் இல்ல. ஓவரா பண்ணாதீங்க, இதுல எந்த ஸ்மெல்லும் வரவே இல்ல. கண்டிப்பா இந்த சாக்ஸ் தான் போட்டுப்பீங்களா? இததான் போட போறேன். அப்படின்னா வாஷிங் மிஷின்ல போடாதீங்க, பேட் ஸ்மெல் வரும். ஆமாமா, தயவு செஞ்சு மறந்து கூட என் ட்ரெஸ்ல போட்டுறாதீங்க. அப்புறம் ஸ்கூல்ல எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. என்ன 2 பேரும் ஓவரா பேசுறீங்க? என் சாக்ஸ் என்ன அந்த அளவுக்கு நாத்தமா அடிக்குது? எப்படி என் சாக்ஸ பத்தி இவ்வளவு தப்பா பேசுறீங்களோ, இனிமே உங்க தயவு எனக்கு தேவையே இல்ல. இனிமே எந்த சாக்ஸா இருந்தாலும் சரி, அதை நானே துவைச்சு போட்டுக்கிறேன். அதுக்கு விடிவு காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கசுகாபையின் நாளைய தட்பவெப்பநிலை. நாளைக்கு இந்த ஷின்சான் டிவி பார்த்துட்டு இருக்காத, பொம்மை எல்லாம் எடுத்து வை. இன்னைக்கு நல்ல மேகமூட்டம் இருக்குன்னு சொல்றாங்களே, சூப்பர். முதல்ல சொன்ன வேலையை செய். 2 மணி நேரத்துக்கு பொம்மைய வச்சு விளையாடணும்னு சொல்றாங்க, தெரியுமா இல்லையா? என்ன ஷின்சான், உங்க அப்பா மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இப்ப 1/2 மணி நேரம் தானே விளையாடி இருக்கேன், இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல. இன்னும் 2 மணி நேரம் விளையாட வேண்டியது இருக்கு. என்ன அதுக்குள்ள 1 மணி நேரம் கூடிடுச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், அங்க என்ன டேபிள்ல? அதெல்லாம் அப்புறமா எடுத்து வச்சு சுத்தம் பண்ணுவேன். முடியாது முடியாது. நான் இப்ப உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதனால இத அப்புறமா பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. நான் வந்துட்டேன். நில்லுங்க. ஒரு அடி கூட நீங்க உள்ள எடுத்து வைக்க கூடாது. உள்ள வரவே கூடாது. என்னது? இதனாலதான் வீட்டுக்குள்ள வராதீங்களா? ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். நீங்க என்ன பண்றீங்களோ அது ஏதோ அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எப்படி ஷின்சான்? அவன் கொஞ்ச நேரம் பொம்மை கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டா விளையாடிட்டு போட்டுமே. என்ன மாதிரி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதான் நைனா தான். எதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்னு நமக்கு எதுவுமே தெரியாதா என்ன? ஆமா ஆமா, அம்மாவுக்கு தான் இந்த விஷயம் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே இவங்க டைம் டேபிள் பிரகாரம் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க பாருங்க. சும்மா இருங்க. சரி நைனா, டைம் டேபிள்னா என்னது? அது என்னன்னா, இந்தந்த வேலைய இந்தந்த நேரத்துல செய்யணும்னு நான் எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். புரிஞ்சுது. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒரு பாடம் வந்து எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தானே? போது நிறுத்து. இந்த ஷாம்பு வாங்குனீங்கன்னா மாறிடும். கொஞ்சம் இங்க பாருங்க. அம்மா, என்னது இது? இதுதான் உங்க 2 பேருக்கான டைம் டேபிள். ஆளாளுக்கு ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு வேலை செய்யறதுனால குழப்பம் தான் வருது. அதனாலதான் இதை ரெடி பண்ண. இனிமே இது பிரகாரம் தான் எல்லாரும் வேலை செய்யணும். இப்ப இத குடிக்கிற நேரம் முடிஞ்சிடுச்சு. இல்ல அது கூட நான் குடிச்சு முடிச்சிடுறேன். அதெல்லாம் முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். இத சாப்பிடறதுக்கு 1/2 மணி நேரம். ருசிச்சு சாப்பிட 1/2 மணி நேரம் பத்தாது. ஆமா, கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சு தொப்பைய நல்லா வளர்த்துக்கோங்க, சரியா? இங்க மட்டும் எப்படி? சொல்லுங்கம்மா, அடுத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்மள பாக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒண்ணு பேச்ச மாத்த வேண்டாம். காலையில பாத்ரூம் போக 3 நிமிஷம் தானா? மணிக்கணக்கா அங்கேயே உட்கார்றதுனால ஸ்கூல் பஸ் நீ மிஸ் பண்ணிடுற. அதுக்காக தான் இது. என்னது? அப்படிதான். சரி உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே நீயே முடிவு எடுக்காத, சரியா? இந்த பேட் ஸ்மெல் வர சாக்ஸ 16 மணி நேரம் போடலன்னு சொன்னது நானா நீங்களா? சொல்லுங்க ஹாரி. சரி, குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கீங்க? 5 நிமிஷம். அட, இதெல்லாம் ஒரு டைம் டேபிளா? வளவலன்னு பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கடைசியில என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. ஒருத்தரை குறை சொல்ல வெறும் ஒரு நாளைக்கு 2 நிமிஷமா? இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, உனக்கு 2 நிமிஷம் பத்துமா? எனக்கு 30 நிமிஷம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். உங்களுக்கு ஒதுக்குன நேரம் முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இங்க மிட்ஸே, முதல்ல உன் டைம் டேபிள காட்டு பார்க்கலாம். தோ இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. வீட்டை பராமரிக்கிற வேலை எல்லாம் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன சும்மாவா? எவ்வளவு வேலை இருக்கும். ஆமா, உனக்கு ஏகப்பட்ட வேலை தான். கண்டிப்பா நான் உன்னை பாராட்டுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே இதுபடிதான் நீங்க நடக்கணும். நைட்டு சாப்பிட்டு முடிச்சு எல்லாத்தையும் ஏற கட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் தானா? 1/2 மணி நேரம் ஹெல்ப் பண்ணணும்.
தேவையில்லாம வாய் கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டேன். நைனா நான் என்ன வேலை செய்யறது? வீட்டு எல்லாத்தையும் ஒழுங்கா தொடச்சு வை. உத்தரவுங்க ஐயா, உடனே செய்யறேன். ஹரி என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய் நில்லு, எங்க போற? இன்னும் வேலை முடியல. 3 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. சாயந்தரம் கூடவா டைம் பாப்பீங்க? ஆமா. அட, அப்ப நீங்க பாத்திரம் வாஷ் பண்ணலையா? 30 நிமிஷம் தான் டைம்னு சொன்னா 30 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, அதான் வந்துட்டேன். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா அத 1 மணி நேரமா இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீ பண்றது சரியே இல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையுமே மாத்திப்பியா? இதெல்லாம் வேலைக்காகாது, நாம இதை அழிச்சிடுவோம். என்ன சொல்றீங்க ஹரி? ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பு இல்ல. நைனா, இது டஸ்ட்பின்ல இருந்தது. என்ன இதுன்னு சொல்லுங்க. டிவிக்கு 1 மணி நேரம், ஸ்நாக்ஸுக்கு 1 மணி நேரமா? என்னடா இது? என்னது இது? பூ புஷ்பா பிளவர்ன்றாங்களா? அதுவா? அப்படிலாம் இல்ல. ரொம்ப நேரம் டிவி பாப்பாங்க, அப்புறம் நொறுக்கு தீனி தின்னுவாங்க, நல்லா தூங்குவாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் சொல்றாங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, நம்பாதீங்க. எனக்கு தெரியும், எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பண்றவ தானே நீ. என்ன அழிச்சிட்டீங்க? எனக்கு ரெஸ்ட் எடுக்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். எங்களுக்கு எப்படி இந்த வேலை எல்லாத்தையும் இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொன்னியோ, அதே மாதிரி நீயும் இந்த வேலை எல்லாத்தையும் இதே நேரத்துல முடிச்சே ஆகணும். அதெல்லாம் முடியாது. அப்படின்னா நீங்க சாப்பிடுற நேரத்தை நான் 15 நிமிஷம் குறைச்சிடுவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். மரியாதையா கையெடுங்க. இல்ல, நீ முதல்ல கையெடு. இல்லாம என்கிட்ட வம்பிடுக்காதீங்க. ஹரி, சொன்னா கேளுங்க ஹரி. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கீங்க பாருங்க. சரி, இது சண்டை போட மாட்டோம். மசாவ் அருமையான படம் வரைஞ்சிருக்கான். அதுக்குள்ள புது புக்கு வந்துடுச்சு. ஐயா, நான் வரைஞ்சிட்டேன். இந்த புக்ல வந்திருக்கு. இதுக்கு ஆக்ஷன் காமின் மாஸ்கிங் டேப் பிரைஸா கொடுத்துருக்காங்கப்பா. இது ஆர்டிகல் வந்தவங்களுக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. எல்லாரும் இதை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உண்மையாவே நீ ரொம்ப நல்லா அசத்திட்ட. தால நம்ம ஸ்கூலுக்கே பெருமை தெரியுமா? நான் இதை எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நீ கூட இம்ப்ரூவ் ஆயிட்டியே. மாசு காட்டிட்டியே மாசாவ். ரொம்ப புரியாதீங்கம்மா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. எனக்கு இத அடிச்சா அதிர்ஷ்டம்னு சொல்றதா இல்ல வேற? நான் கஷ்டப்பட்டு உழைச்சா அதனாலதான் இந்த பரிசு கிடைச்சதுன்னு சொல்லவா? அப்படி சொல்லிக்கிறதும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குல்ல. என்னடா, வயிறு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வந்துடுச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஷின்சான், தூங்கி ஏன் மேல விழாத. மசாவ், புரியுது புரியுது, நீ எதை பத்தி பேச வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. கண்ணத்துல சாதம் விட்டுருக்கதான் சொல்ல வந்தேன். மசாவ், இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. என்னாச்சு? யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி இருக்காங்களே. ஒருவேளை யாரும் அந்த புக்கை வாங்கியிருக்க மாட்டானுங்களோ, இல்ல அந்த புக்ல அந்த பேஜை மட்டும் பார்க்காம இருந்து நம்மள கண்டுக்காம இருக்கானுங்களோ, ஒருவேளை எனக்கு மட்டும் பரிசு கிடைச்சதுனால காண்டாயி கம்முன்னு இருக்கானுங்களோ. இப்படிதான் இருக்கும், வேற என்ன இருக்க போகுது இதுல? ஆமா, ஏன்னா உன்னை தவிர வேற ஒருத்தனுக்கு இங்க ஒழுங்கா வழிய தெரியாது. ஆனா சின்சான் அப்படிலாம் கம்முன்னு இருக்க ஆள் கிடையாதுப்பா. ஏதோ சர்ப்ரைஸ் பண்றானுங்க போல. தேங்க்யூ சோ மச். எங்க போனானுங்க எல்லாரும்? அப்ப கண்டிப்பா சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போயிருக்கானுங்க.
நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம்ல. இங்க பாரு ஷின்சான், தள்ளி நில்லு. கையை எதுக்கு பிடிச்சிட்டு வர? கையை கழுவுனியா நீ முதல்ல? நேத்துக்கு தான் கழுவு. அதனாலதான் தொடாதன்னு சொல்றேன். எல்லாரும் ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம தான் ஏமாந்துட்டோம் போல இருக்கு. முடிச்சிட்டேன். ஹே மசாவ், நல்லா வரையறப்பா நீ. உண்மையாதான்ப்பா சொல்றான். நீ நல்லா தேறிட்டப்பா. எதுக்காக இப்ப நீ அவனோட கைய பிடிச்சி இழுக்கிற? ஷின்சான் கைய விடுப்பா. இதுதான் உன்னோட மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ், மாஸ்டர் பீஸ், சூப்பர். நீ இவ்வளவு நல்ல படம் வரையறியே, நல்ல படம் வரைஞ்சி அந்த மேக்ஸினுக்கு அனுப்பலாம்ல, என்ன சொல்ற? கரெக்டா சொன்ன நீ. நானும் மாசம் மாசம் வரைஞ்சு அனுப்புறேன், ஆனா ஒரு தடவை கூட வரவே இல்ல அதுல. இந்த மாசம் புது புக் வரணுமே, அது வந்துருச்சான்னு தெரியலையே. வந்துருச்சுப்பா. நான் இன்னும் வாங்கவே இல்லப்பா. நானும் தான் வாங்கல. எங்க அம்மா ஒரு கஞ்சம், அது வாங்கி தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. கசமா வாங்கணும். நீ எனக்கு கொஞ்ச நேரம் இரவலுக்கு சொல்லு. கட்டி பிடிக்காத நவுரு. அப்ப இது வரைக்கும் யாரும் இவனுங்க அந்த புக்கை வாங்கவே இல்ல. பாருங்கப்பா, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போனோம்னா முதல்ல அந்த புக்கை வாங்கி பாருங்க சொல்லிட்டேன். ஏழு நேரம் ஆனாலும் தெரியாத நீங்க இன்னைக்கு வாங்கி பாக்குறீங்க, புரியுதா? ஷின்சான், நீ இன்னைக்கு கஜமா வீட்டுக்கு போய் அந்த புக்கை வாங்கி பாக்குற, புரியுதா? ஆமா, நீ என்ன ஏஜென்சி எடுத்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அப்போ அதுல என்ன வந்திருக்கு அதையாவது சொல்லு. அது வந்து சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம். ஏற்கனவே கஜமா வரைஞ்சது ஒண்ணு கூட வரல. அவன் டென்ஷன்ல இருக்கான். எந்த வந்தது தெரிஞ்சா இன்னும் டென்ஷன் ஆயிடுவான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. தள்ளி போடானா நீ கேட்கவே மாட்டியா? பேசாம உண்மையை சொல்லிட வேண்டியதான், வேற வழியே இல்ல. ஓய் மசாவ், என்ன யோசிக்கிற? பிரின்சிபல் சார், குட் ஈவினிங் சார். எதுவும் பிரச்சனையா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? சொல்லு. அது வந்து சார், ஓ, நீ வரைஞ்ச படம் பப்ளிஷ் ஆயிருக்கா? உனக்கு வாழ்த்துக்கள் மசாவ். தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, உன்னை மனசார பாராட்டுற மசாவ். எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். என்ன முக்கியமான விஷயமா? கேங் லீடர் பிக் பாஸ் ஆயிட்ட விஷயத்த சொல்ல போறாரா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அமைதியாரு. அட, பிக் பாஸ் பிடிக்கலனா ஸ்மால் பாஸ்னு வச்சுக்கோ. நீங்களா கற்பனை பண்ணிக்க வேணாம். இந்த புக்ல வந்திருக்கிறத பாருங்க. இது நம்ம மசாவ் வரைஞ்ச டிராயிங் இல்ல? கரெக்ட், அதேதான். பிரமாதம் மசாவ், கலக்கிட்ட. சாரி பக்கசம்மா. டேய், எதுக்குடா இப்போ நீ சாரி கேட்டுட்டு இருக்க? உண்மையாவே நீ சந்தோஷமா இருக்கியாப்பா சொல்லு. ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? நிச்சயமாக. ஆமா ஷின்சான், இது ரொம்ப பிரமாதமா இருக்கு மசா. எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரோ ஒருத்தன் நம்ம போச்சான வரைஞ்சிருக்கான். நம்ம போச்சான் மாதிரியே சிம்பிள் இருக்கு பாரு. அப்படின்னா இது கன்ஃபார்ம் தான். இல்ல இல்ல, இது அவனா இருந்திருக்க முடியாது. இதுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் எல்லாம் வேற கொடுத்திருக்காங்களேப்பா. போச்சான், நீயா இது? அப்படியே இருக்கு. எனக்கு இப்பதான் தெரியுது. இங்க பாருப்பா, இதுக்கு ஆக்ஷன் காமன் மாசிங் டேப் பரிசா கொடுத்திருக்காங்க. உனக்கு வேணாம்னா என்கிட்ட கொடுத்துரு. முடியாது. அதானே கொடுத்துற போறேன்.